ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். லாஸ்ட் நைட் அப்படின்னா கடந்த இரவு, அதாவது நேத்து நைட் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹெல்ப் மை மதர் அப்படின்னா நான் எனது தாயாருக்கு உதவினேன். இந்த கிச்சன் சமையல் அறையில். ஹெல்ப் இதோட பாஸ்ட் தான் ஹெல்ப்ட் ஆச்சுங்களா. சரி, ஓகே. அடுத்தது வி டிசைடட், நாங்க டிசைட் பண்ணோம். டு குக் சமைக்கிறதுக்கு. எ ஸ்பெஷல் டின்னர், ஒரு ஸ்பெஷலான டின்னரை. டின்னர் அப்படின்னா இரவு உணவு. சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல. ஐ வாஷ்ட், நான் வாஷ் பண்ணேன். என்னத்தை? த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அந்த ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை. ஃப்ரெஷ் அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம். தமிழ்லேயே ஃப்ரெஷ்ஷான அப்படின்னு தான் பேசுவோம் இல்லையா. சரி, மை மதர் சாப்ட் த அனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். சரி, இப்போ கவனிங்க. சாப் அப்படின்னா துண்டு துண்டா நறுக்கிறது, அதாவது நறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனது தாயார் வெங்காயம் மற்றும் தக்காளியை நறுக்கினார். சரி, அப்புறம் ஷீ லிட். சரி, இப்போ கவனிங்க. ஷீ லிட் அப்படின்னா அவர் பற்ற வைத்தார் அப்படின்னு அர்த்தம். த ஸ்டவ் அண்ட் மற்றும் ஹீட்டட் த ஆயில், எண்ணெயை சூடாக்கினார். இந்த லைட் அப்படின்ற வார்த்தைக்கு பத்த வைக்கிறது அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு. சரிங்களா. இந்த லைட் இதோட பாஸ்ட் தான் லிட். LIT, லிட் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஷி லிட் த ஸ்டவ் அண்ட் ஹீட்டட் த ஆயில் அப்படின்னா அவர் அடுப்பை பற்ற வைத்து எண்ணெயை சூடாக்கினார். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். ஐ ஆடட் சால்ட் அண்ட் ஸ்பைசஸ், நான் உப்பு மற்றும் மசாலா பொருட்களை சேர்த்தேன். டு த பேன்ல. ஐ ஆடட் அப்படின்னா நான் சேர்த்தேன். சரி, அப்புறம் த ஃபுட் ஸ்மெல்ட் டெலிஷியஸ். த ஃபுட் ஸ்மெல்ட் டெலிஷியஸ் அப்படின்னா உணவு வாசனையாக இருந்தது, மணமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். வைல் அப்படின்னா பொழுது அப்படின்னு அர்த்தம். வைல் குக்கிங் அப்படின்னா சமைக்கும் பொழுது, சமைக்கும் போது ஆச்சுங்களா. சரி, ஓகே. அடுத்தது வி செட் த டேபிள் வித் பிளேட்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ். செட் த டேபிள் அப்படின்னா அதாவது சாப்பிட்றதுக்கு மேஜையை தயார் பண்றது. மேஜையை தயார் பண்றது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? மேஜையில் தட்டு வேணும், ஸ்பூன் வேணும், கிளாஸ் வேணும், அதில் தண்ணி இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் செட் த டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டு இதோட பாஸ்ட்டும் செட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் செட்டு தான். செட்டு V1 V2 V3 மூணுமே செட்டு தான். வி செட் த டேபிள் வித் பிளேட்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அப்படின்னா நாங்கள் தட்டுகள் மற்றும் ஸ்பூன்களுடன் மேசையை தயார் செய்தோம். ஐ கிளீன்ட், நான் சுத்தம் செய்தேன். த டிஷ்ஷஸ், பாத்திரங்களை. ஆஃப்டர் டின்னர், இரவு உணவிற்கு பிறகு. ஐ கிளீன்ட் அப்படின்னா நான் சுத்தம் செய்தேன். டிஷ்ஷஸ் அப்படின்னா பாத்திரங்கள். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.